நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக தான் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கொஷின் வந்து என்ன கேட்குறான்னு பாருங்கள். தவறான இணையை வந்து தேர்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதில் கொடுத்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக தான் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்திய விண்வெளி நகரம் மற்றும் அறிவியல் நகரம் அப்படின்னு எதோ வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து சொல்லுவோம். ஸோ இந்தியாவின் விண்வெளி நகரம் அறிவியல் நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரு தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் சூரிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நகரத்தை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் வந்து சொல்லுவோம். இந்தியாவின் சூரிய நகரம் வந்து ஜோத்பூர். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் வந்து சொல்லுவோம். ஸோ இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் வந்து நாக்பூர். சரிங்களா? இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் வந்து நாக்பூர். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் நிதி தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை சொல்லுவோம். இந்தியாவின் நிதி தலைநகரம் வந்து மும்பை. இந்தியாவுடைய நிதி தலைநகரம் வந்து மும்பை. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் சந்தன நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மைசூரை சொல்லுவோம். இந்தியாவின் சந்தன நகரம் வந்து மைசூர். இந்தியாவுடைய சந்தன நகரம் வந்து மைசூர். அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் வெள்ளை நகரம் எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர் வந்து சொல்லுவோம். இந்தியாவின் வெள்ளை நகரம் வந்து உதய்பூர். இந்தியாவுடைய வெள்ளை நகரம் வந்து உதய்பூர். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் டைமண்ட் நகரம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்தை சொல்லுவோம். ஸோ இந்தியாவின் டைமண்ட் நகரம் வந்து சூரத். இந்தியாவுடைய டைமண்ட் நகரம் வந்து சூரத். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் தேயிலை நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீப்ரூப்கர். தீப்ரூப்கர் வந்து இந்தியாவின் தேயிலை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் ஸ்டீல் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் வந்து சொல்லுவோம். இந்தியாவின் ஸ்டீல் நகரம் வந்து ஜம்ஷெட்பூர். சரிங்களா? இந்த நகரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அகெயின் பாருங்கள். இந்தியாவின் ஸ்டீல் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஷெட்பூர் வந்து சொல்லுவோம். ஸோ இந்தியாவின் தேயிலை நகரம் வந்து தீப்ரூப்கரை வந்து சொல்லுவோம். இந்தியாவின் டைமண்ட் நகரம் வந்து சூரத். இந்தியாவின் வெள்ளை நகரம் வந்து உதய்பூர். இந்தியாவின் சந்தன நகரம் பார்த்திங்கன்னா மைசூர். இந்தியாவின் நிதி தலைநகரம் பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் பார்த்திங்கன்னா நாக்பூர். இந்தியாவின் சூரிய நகரம் பார்த்திங்கன்னா ஜோத்பூர். இந்தியாவின் விண்வெளி நகரம் மற்றும் அறிவியல் நகரம் பார்த்திங்கன்னா பெங்களூர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டுக்கோங்க. தேங்க்யூ.